நடத்திடுவார். ஆராதி தேவனு நடைக்கலமே, அவர் நித்திய புயன்களும் ஆதாரமே. ஆராதி தேவனு நடைக்கலமே, அவர் நித்திய புயன்களும் ஆதாரமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாயிருப்பதாக. ప్రభు యొక్క పరిశుద్ధ నామానికి స్తోత్రం కలుగును గాక. கடந்த மாதமெல்லாம் அவர் கண்மணியை போல நம்மை காத்து வந்தார். గడిచిన మాసమంతా కూడా ప్రభు మనల్ని కంటిపాప వల్లే కాపాడాడు. இந்த பிப்ரவரி மாதம் முதல் வாரத்திலே கர்த்தருடைய பரிசுத்தமான சன்னிதானத்திலே நம்மை ஜீவனுள்ளோர் தேசத்திலே ஜீவனுள்ளவர்களாக வைத்திருக்கிறார். ఈ ఫిబ్రవరి మాసం మొట్టమొదటి ప్రభు దినములో జీవించే దోషంలో జీవం గల వారినిగా మనం ఉంచాడు ప్రభు. பரிசுத்தமான தேவன் நம்மை இந்த உலகத்திலே ஜீவனோடு வைத்தது தேவனை ஆராதிக்கும்படியாக. పరిశుద్ధమైన దేవుడు మనల్ని సజీవులుగా ఈ భూలోకంలో ఉంచటం ప్రభువును మనం ఆరాధించడం నిమిత్తమై. ஏனென்றால் ఎందుకంటే நாம் இந்த உலகத்திலே நாம் மரித்து போயிருப்போமானால், మనం ఈ లోకంలో మరణించిపోయి ఉంటామంటే நாம் தேவனை நாம் ஆராதிக்க முடியாது. మన దేవుణ్ణి మనం ఆరాధించలేము. நாம் தேவனை ஆராதிப்பதற்காக தான் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். మన దేవుణ్ణి మనము ఆరాధించిన నిమిత్తమే అలాంటి అద్భుతమైన మహత్యం కలిగిన దేవుడు మన దేవుడు. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ప్రభు ఏం చేస్తున్నారంటే, ஆண்டவர் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தார். ప్రభు ఒక వివాహ ఇంటికి వెళ్ళాడు. ஆண்டவர் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தார். ప్రభు ఒక వివాహం ఇంటికి వెళ్ళాడు. அங்க போய் பார்க்கும்போது అక్కడ వెళ్ళి చూసినప్పుడు அங்கே 6 கற்சாடிகள் வைக்கப்பட்டிருந்தது. అక్కడ 6 రాతి బాణాలు ఉంచబడినవి. எல்லோரும் வரார்கள் போகிறார்கள். అందరూ వస్తున్నారు పోతా ఉన్నారు. எல்லாரும் கல்யாண வேளையிலே பிஸியா இருக்கிறார்கள். ఆ వివాహంలో అందరూ కూడా ఎంతో బిజీగా ఉన్నారు. மணவாளன் மணவாட்டி, అక్కడ పెళ్లి కుమారుడు పెళ్లి కుమార్తె, அவருடைய குடும்பத்தார், వాళ్ళ కుటుంబస్తులంతా அனைவரும் அந்த கல்யாணத்துக்குள்ளாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். అందరూ కూడా ఆ వివాహాన్ని కలుసుకున్నారు. ஆனால் அங்க வெளியே வைக்கப்பட்டிருந்த 6 கற்சாடிகள் நினைவுக்கு வரவில்லை. అయితే బయట ఉంచబడిన 6 రాతి బాణాలు ఎవరికి గుర్తింపు రాలేదు. வரவங்க போறவங்க எல்லாம் செருப்பு அது மேல விட்டுட்டு போறாங்க. వచ్చే పోయే వాళ్ళందరూ కూడా వాళ్ళ పాదరక్షలు అక్కడ వదిలిపెట్టి పోతుంటారు. தன்னுடைய அழுக்கு வஸ்திரங்களை போட்டுட்டு போறாங்க. వాళ్ళ యొక్క అక్కడ మురికి దుస్తులు అక్కడ పడే அந்த கற்சாடிகள் பார்க்கும்போது வெறுமையா இருக்கு. ఆ యొక్క రాతి బాణాలు అక్కడ ఖాళీగా కనపడుతున్నవి. ஆண்டவர் வரும்போது, ప్రభు వచ్చినప్పుడు தேவன் அதை ஏற்ற நேரத்திலே அதை பயன்படுத்த விரும்பினார். ప్రభు తగిన సమయంలో రాతి బాణాలు ఉపయోగించాలని ఆశపడ్డాడు. தேவன் அந்த காலியாக வெறுமையாக இருந்த பாத்திரத்தை దేవుడు ఖాళీగా అక్కడ వృధాగా ఉంచబడిన పాత్రలను தண்ணி ஊற்றி திராட்சரசமாக மாற்றி அதை అభిషేకத்துக்குள்ளாக மாற்றினார். అక్కడ నీళ్లు పోపించి ద్రాక్షరసంగా మార్చి అద్భుతం చేసి అక్కడ ఆశ్చర్యం కలిగించినాడు. இப்போது எல்லோருக்கும் அது கற்சாடிகள் அல்ல. ఇప్పుడు అది చూస్తే అందరూ కూడా రాతి బాణాలు కాదవి. அது பானத்தை கொடுக்கின்ற ஒரு விலையேறப்பட்ட ஒரு கல்லாக மாறிவிட்டது. అది మధురమైన పానాన్ని ఇచ్చే విలువ కలిగిన రాతి బాణాలుగా మారిపోయినవి. அந்த இடத்துல வந்து யாரும் செருப்பு விட மாட்டாங்க. ఇప్పుడు అక్కడ ఎక్కడ పాదరక్షలు ఉంచరు. எல்லாரும் இப்ப லைன்ல நிப்பாங்க. ఇప్పుడు దాన్ని భుజించడానికి అందరూ అతి మధురమైన ఒక పానంగా ఉంది. அதே போலதான் சகோதரனே சகோதரியே, అదే విధంగా సహోదర సహోదరులారా, நானும் ஒரு காலத்திலே ஒதுக்கப்பட்டவர்களாக புறக்கணிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டிருந்தோம். నువ్వు నేను కూడా ఒక కాలంలో త్రోసివేయబడిన వాళ్ళంగా అక్కడ పనికిరాని వాళ్ళంగా మనం வெறுமையான பாத்திரமாக காணப்பட்டோம். అక్కడ ఖాళీ పాత్రలుగా ఉంటిమి. ஆண்டவர் உன்னை தேடி வந்து உன்னுடைய இருதயத்தை நிரப்பினார். ప్రభు నిన్ను వెతుక్కుంటూ వచ్చి నీ హృదయాన్ని నింపాడు. இப்ப இருதயத்தை நிரப்பப்பட்டதுன்னா எங்க இருந்து பொங்கி வரணும்? అక్కడ హృదయం మనం నింపబడి ఉంటే ఏ విధంగా పొంగి రావాలి? அங்கே நம்முடைய வாய்கள் வழியாக பொங்கி வரணும். మన నోటి ద్వారా ఆ యొక్క పొంగు కనపడాలి. அதே ఆరాధனை. అదే ఆరాధన అనేది. இன்னொரு சம்பவத்தை பார்க்கும்போது ఇంకొక సంభవం, மெவிபோசேத் என்ற 2 கால்கள் உள்ள ஒரு மனிதனை பார்க்கிறோம். மெவிபோசேத் 2 కాళ్ళు కుంటివాడిని ఒకని చూస్తున్నాం. వనాంతరத்தில் இருக்கிறாரு. అక్కడ అరణ్య ప్రదేశంలో నివసిస్తున్నాడు. சரியான ఆహారం இல்ல, మంచి ఆహారం లేదు, நல்ல వస్త్రం கிடையாது, మంచి దుస్తులు లేవు, இருக்கிற இடமே சரியான இடம் இல்ல, ఉండడానికి సరైన స్థావరం లేదు, அடிமையில் ஒரு நிலைமையிலே காணப்பட்டு வருகிறார். అక్కడ బానిస స్థితిలో కనపడుతుంది. ஒரு அழைப்பு அவனுக்கு உண்டாயிற்று. అయితే అతనికి ఒక ఆహ్వానం కలుగుతుంది. தாவீது மகாராஜுடைய அரண்மனையிலே இவனை மெவிபோசேத்தை வரும்படியாக அழைத்தார்கள். అక్కడ దావీదు మహారాజు యొక్క
అంతఃపురంలోకి ఆ మెఫీబోషెతు ఆహ్వానిస్తున్నారు. உடனே மேவிபோசத்துக்கு ரொம்ப சந்தோஷம். మెఫీబోషెతు ఎంతో సంతోషం. இது వரைக்கும் పట్టణం அந்த கிராமத்துல இருந்து வெளியே போன மனுஷன் ఇంత ఈ గ్రామం నుండి బయట దూరంగా వెళ్ళిపోయిన మనిషి அரண்மனைக்கு போறான். ఈ దినము స్నానం చేయకుండా ఇక్కడ మహారాజు చెప్తున్నాడు, மேவிபோசேத், మెఫీబోషెతు நீ நித்தமும் என்னுடைய பந்தியிலே நீ இங்க போஜனம் பண்ணுவாய். నువ్వు నిత్యము నా యొక్క భోజన బల్ల వద్ద భోజించేది అంటున్నాడు. உடனே இந்த மேவிபோசேத்துக்கு ரொம்ப சந்தோஷம். నువ్వు నేను కూడా అక్కడ పరమ విందైన ఆ పరిశుద్ధ బలలో పాల్పొందే వాళ్ళుగా మనం మార్చాడు. இந்த காரியம் போதாதா நம்ம ஆராதிக்க? ఈ కార్యాలు చాలా మనం ఆరాధించడానికి இன்னொரு சம்பவத்திலே ఇంకొక సంఘటన, ஆண்டவர் ஒரு கடலோரமா போறாரு. ప్రభు ఒక సముద్ర அது తీరానికి கலிலேயா பட்டணம். గలిలయ తీరం, அதுக்கு எதிர்க்கு இருக்கிற ஒரு ஊருக்கு போகிறார். అక్కడ ఎదురుగుండా ఒక గ్రామానికి వెళ్తున్నాడు. அந்த ஊருக்கு போகும்போது ஒரு மனிதன் என்ன செய்யறான்? ఆ ఊరికి వెళ్ళేటప్పుడు ఒక మనిషి ఏం அந்த చేస్తున్నాడు, மனிதனை சங்கிலினால கட்டி போட்டாங்க. ఆ మనిషిని సంఖ్యలతో కట్టబడి ఉన్నాడు. அங்க விலங்குகளினால கட்டி போட்டு இருந்தாங்க. అక్కడ సంఖ్యలతో బంధించబడి ఉన్నాడు. எல்லாத்தையும் அறுத்து கொண்டு கல்லறை இடத்துல வந்து தங்குறான். ఇవన్నీ కూడా తెంపుకొని సమాధుల్లో జీవించేవాడుగా ఉన్నాడు. அவனுக்கு அதுதான் அவனுக்கு அரண்மனையாக నివాస స్థలமாக இருக்கின்றது. సమాధులతోటే వాడికి అంతఃపురంగా నివాస స్థలంగా ఉన్నది. ஆண்டவர் ஒரு நாள் அந்த வழியாக வந்தார். ప్రభు ఒక దినం ఆ మార్గం వచ్చాడు. உன் பேர் என்னன்னு கேட்டார். నీ పేరేంటిది అడిగాడు. அந்த லேவியன் சொன்ன உடனே అని చెప్పండి, அநேக பிசாசுகளுக்கு அவன் தலைவனாக இருக்கிறான். அநேக பிசாசு கூட்டங்கள் அவனுக்குள்ள இருக்கிறது. మా ఇంట్లో ఉన్నవి. அவன் உடனே ఆయన వెంటనే தேவனை ஆராதிக்கிறான். దేవుని ఆరాధిస్తున్నాడు. ఉన్నதமான தேவனே, అక్కడ ఉన్నతమైన దేవా என்று தேவனை அவன் ஆராதிக்கிறான். అని ఆ దేవుణ్ణి ఆరాధిస్తున్నాడు. இன்று நாளில பார்க்கும்போது ఈ దినాల్లో చూసినప్పుడు அவனுடைய பாவக்கட்டு, ఆయన పాప సంఖ్యలు, அவனுடைய அக்கிரம கட்டு, ఆయన అక్రమాలు, அவனுடைய மரண கட்டு, మరణ సంఖ్యలు, அவனுடைய பாதாள கட்டு, పాదాల సంఖ్యలు எல்லாம் மறுத்து விட்டு అన్ని కూడా తెంపబడినవిగా அவன் தெளிந்த புத்தி உள்ளவனாக అక్కడ అక్కడ మంచి తేటకు బుద్ధి కలిగిన వాడుగా கர்த்தருடைய பாதசனத்தில் உட்கார்ந்து கொண்டு தேவனை துதிக்கிறான். దేవుని పాదాల దగ్గర కూర్చొని దేవుణ్ణి ఆరాధిస్తున్నాడు. இதுதான் ஆராதனை. ఇదేనండి ఆరాధన. நாமும் கூட பாவக்கட்டில் இருந்திருக்கலாம், మనం ఒకప్పుడు పాప బంధకాలు, அக்கிரம கட்டில் இருந்திருக்கலாம், అక్రమ బంధకాలు ఉంటాం, மரண கட்டில் இருந்திருக்கலாம், మరణ బంధకాలు ఉన్నాం, அங்க பாதாள கட்டுல காணப்பட்டிருக்கலாம். పాతాళ బంధకాలతో ఉన్నాం. எல்லாத்திலிருந்து தேவன் விடுவித்தார் அல்லவா? అన్నిటిలో మనం విడిపించాడు కదా. நாம் ஆராதிக்க தேவையில்லையா? మనం ఆరాధించాలి కదా. வாயை திறந்து, మన నోరు తెరిచి, நம்முடைய இருதயங்களை திறந்து, మన హృదయాలను తెరచి, நம்முடைய செவிகளை திறந்து మన చెవులు విప్పి ఉన్నதமான தேவனை நாம் ஆராதிக்க ஆயத்தப்படுவோமாக. ఈ ఉన్నతమైన దేవుణ్ణి ఆరాధించడానికి మనం సిద్ధపడుదాం இந்த కాక. நாளிலே ఈ దినం தேவன் பரிசுத்த வானத்தில் பலகணிகளை திறந்து ఆ దేవుడు ఆకాశ వాక్యలు విప్పి தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்க வேத பகுதியை ஒரு விஷயம் வாசிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. దేవుడు మనకి ఈ దినానికి ఇచ్చిన ఒక వాక్య భాగాన్ని చూసుకోవడానికి ప్రభు మనకు సాయం చేయను గాక. 2 கொரிந்தியர் 2 కొరింథీయులకు రాసిన 12ஆம் அதிகாரம் 2 కొరింథీయులు 12వ అధ్యాయం 7ஆம் வசனம் யாராவது எடுத்து வாசித்தால் மிகவும் நன்றா இருக்கும். நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக பைபிள் எடுத்தவர்கள் சீக்கிரமாக வாசித்தால் இன்னும் நமக்கு நன்றா இருக்கும். 2 கொரிந்தியர் 2 కొరింథీయులకు రాసిన పత్రిక 12ஆம் அதிகாரம் 12వ అధ్యాయం 7ஆம் வசனம் అனைவரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாம். 7వ వచనం అందరూ కలిసి చదువుకుందాం. నాకు కలిగిన ప్రత్యక్షతలు బహు విశేషముగా ఉన్నందున నేను అత్యధికముగా ఇచ్చిపోకుండా నిమిత్తము నాకు శరీరంలో ఒక ముళ్ళు నేను అధ్యాత్మికంగా ఇచ్చిపోకు నిమిత్తం నన్ను నలగొట్టకు సాతాను యొక్క దూతగా ఉంచబడెను. ஜெபம். ప్రార్థిస్తాం. எல்லா துதிகளுக்கும் பாத்திரமான கர்த்தாவே, ஜீவனுள்ள தகப்பனே, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, துதிகளிலே பயப்படத்தக்கவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே நிவாசம் செய்பவரே, கர்த்தாவே, இந்த நாளிலே கூட நீர் ஆண்டவரே அன்பிலே ஒரு நாளமும் ஒரு நேரமும் ஒரு நிமிஷமும் மாறாதவராய் இருந்து எங்களை காத்து கொண்டு வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்த்து ஒப்புவிக்கிறோம். தயவு பண்ணுவீராக, வழிநடத்துவீராக, அடியானை முற்றிலுமாக நசுக்கி வெறுமையாக்கி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பேசும்படியாக மன்றாடுகிறோம். ஆராதிக்க வேண்டிய வார்த்தைகளை தந்தரும் கர்த்தாவே, உம்முக்குள்ளாக நாங்கள் சார்ந்து உம்மை ஆராதிக்க ஒருமனப்பட்டவர்களாக ஆராதிக்க கிருபை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் வாசித்த இந்த வேத பகுதி మనం చదువుకున్న లేఖన భాగం 2 கொரிந்தியர் 2 కొరింథీయులకు రాసిన పత్రిక 12ஆம் அதிகாரம் 12వ అధ్యాయం 7ஆம் வசனம். 7వ వచనం. அப்போஸ்தலனாகிய பவுல்
అపోస్తలుడైన పౌలు இங்க ஒரு அறிக்கை செய்கிறார். ఇక్కడ ఒక విన్నపం என்ன చేసుకుంటున్నాడు. அறிக்கை செய்கிறார்? ఏ విన్నపము? அன்றியும் ఆ దినములో எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. 7వ వచనంలో నాకు కలిగిన ప్రత్యక్షతలు బహు విశేషంగా ఉన్నందున నేను అత్యధికంగా ఇచ్చిపోకున్న నిమిత్తము నాకు శరీరంలో ఒక ముళ్ళు, ఇచ్చిపోకున్న నిమిత్తము నాకు శరీరంలో ఒక ముళ్ళు, నేను అత్యధికంగా ఇచ్చిపోకున్న నిమిత్తము నన్ను నలగొట్టుటకు సాతాను యొక్క దూతగా ఉంచబడెను. அப்போஸ்தலனாகிய பவுல் అపోస్తలుడైన పౌలు புறஜாதிகளுக்காக தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். అక్కడ అన్యజనుల్లో నుండి అక్కడ ఏర్పరచుకున్న ఒక పాత్ర. அவர் ఆయన வாழ்வு எனக்கு ஆதாயம், అక్కడ ఆయన నాకు జీవము నాకు ఆదాయం అని చెప్పి చెప్తున్నాడు. கர்த்தருக்காக சாட்சியா ஜீவிக்கின்ற ஒரு நபர். ప్రభు కొరకై ఆయన సాక్షిగా జీవించిన ఒక அவர் వ్యక్తి. மரணத்தை கூட ருசி பார்க்க ஆயத்தமா இருந்தவர். ఆయన ఎప్పుడైనా కానీ మరణానికి సిద్ధంగా ఉన్నవాడు. கர்த்தருக்காக ప్రభు కొరకై சாட்சியாக ஜீவிக்கின்ற ஒரு மனிதனாகவே இருக்கிறார். ఆయన సాక్షిగా జీవించే ఒక వ్యక్తిగానే ఉన్నాడు. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ, సువార్తను ప్రకటించకపోతే నాకు అయ్యో అనే అనుభవంలో ఉన్నాడు. கர்த்தருக்காக ప్రభు కొరకై எதையும் தாங்கும் உடையவனாய் இருக்கிறார். ఎట్టి పరిస్థితుల్లో కూడా అక్కడ భరించే ఒక వ్యక్తిగా ఉన్నాడు. ஆனால் இப்பேற்பட்ட ஒரு పౌలుக்கு ఇలాంటి అపోస్తలుడైన పౌలుకి ஒரு முள் அவருடைய அனுபவத்திலே காணப்படுகிறது. ఆయన జీవితంలో ఒక ముళ్ళు ప్రభు ఉంచాడు. அது அவருடைய சரீரத்திலே இருக்கிறது. ఆయన శరీరంలో ఒక ముళ్ళు. அந்த சரீரத்திலே இருக்கிற முள் யாரால உண்டாக்கப்பட்டது? ఆ శరీరంలో ముళ్ళు ఎవరి ద్వారా இது ఉంచబడింది? சாத்தானாலே உண்டாக்கப்பட்ட முள் அல்ல. అక్కడ సాతాను ద్వారా ఉంచబడిన ముళ్ళు కాదు. இது தேவனால் உண்டாக்கப்பட்ட முள்ளும் அல்ல. ఇది దేవుని ద్వారా ఉంచబడిన ముళ్ళు కూడా కాదు. ஆனால் இங்க என்ன சொல்லப்படுகிறது? అయితే ఇక్కడ ఏం చెప్పబడిందంటే நான் என்னை மேன்மை பாராட்டாதபடிக்கு, నన్ను నేను హెచ్చించిపోకు నిమిత్తమై, என்னை உயர்த்தாதபடிக்கு, నన్ను నేను గొప్ప இது చేసుకోకుండా నిమిత్తమై, சாத்தானால் என்னை குட்டுகிற ஒரு முள். నా సాతాను ద్వారా నన్ను ఎల్లప్పుడూ అక్కడ కొట్టే ఒక ముళ్ళుగా ఉన్నది. அப்ப இந்த முள்ளுள்ள அனுபவத்துடனே ఈ యొక్క ముళ్ళు అనుభవంతోనే நம்ம ఆరాధిக்க முடியுமா? మనం ఆరాధించగలమా? நம்முடைய சரீரத்துல ஒரு முள்ளு குத்தி இருந்துச்சுன்னா మన శరీరంలో ఒక ముళ్ళు ఉంటే நாம் தேவனை எப்படி ஆராதிக்க முடியும்? మనం దేవుణ్ణి ఏ విధంగా ఆరాధించగలం? நம்ம ஆராதிக்க முடியாதே. మనం ఆరాధించలేము కదా. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ఇక్కడ అపోస్తలుడైన పౌలు தனக்கு உண்டான சரீரத்தில் உண்டான முள்ளை அறிக்கை செய்கிறார். తన శరీరంలో ఉన్న ఆ ముళ్ళును అక్కడ ఒప్పుకుంటున్నాడు ప్రభు దగ్గర. அங்க ஆண்டவரே, ప్రభువా எனக்கு முள் இருக்கிறது, నాకు ముళ్ళు ఉంది, எனக்கு அந்த முள்ளை எடுத்து போடும் என்று 3 முறை ஜெபித்தார். నాకు ఆ ముళ్ళును తీసే ప్రభు అని 3 సార్లు ஆனா బ్రతిమలాడుకుంటున్నాడు. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? అయితే ప్రభు ఏం చెప్తున్నాడంటే என் கிருபை உனக்கு போதும், నా కృప నీకు చాలును, உன்னுடைய பலவீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கும். నీ బలహీనతలో నా శక్తి పరిపూర్ణముగా ఉన్నదని చెప్తున్నాడు. அப்போஸ்தலனாகிய பவுல் అపోస్తలుడైన పౌలు இடத்தில் இருக்கிறது. ప్రభు ఆయన పట్ల కనికరించాడు. இது வண்ணமாகவே అపోస్తలుడైన పౌలు తన శరీరంలో ఉన్న ముళ్ళుని ఆయన ఒప్పుకున్న విధంగా நம்முடைய வாழ்க்கையிலே உண்டான 10 விதமான முள்கள் என்ன என்று நாம் தியானிக்கலாம். మన జీవితంలో ఉన్న 10 రకాలైన ముళ్ళుని ఏంటి అని మనం ధ్యానించుకుందాం. நேரம் இல்லாததினாலே குறைஞ்சபட்சம் 4 முள்ளுகளாக நாம் தியானிக்கலாம். సమయం లేదు కాబట్టి ఒక 4 ముళ్ళు మనం ధ్యానించుకుందాం. முதலாவதாக మొట్టమొదటిగా நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட சாத்தானுடைய முள் என்ன? మన జీవితంలో అపవాది చేత మనకి ఇవ్వబడిన ముళ్ళు ఏంటిది? ஆதியாகமம் ఆదికాండం 3ஆம் அதிகாரம் 3వ అధ్యాయం 18ஆம் வசனம். 3వ అధ్యాయం 18వ వచనం. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ఆదికాండం 3వ అధ్యాయం 18వ వచనం. అది ముళ్ళ తుప్పులను గచ్చ పొదలను నీకు మొలిపించును, పొలములోని పంట తిందువు. நீ பூமியில் அதை புசிப்பாய். இங்க முதலாவதாக பார்க்கின்ற முள், ఇక్కడ మొట్టమొదటిగా చూసే ముళ్ళు நம்முடைய வாழ்க்கையில வந்த முள், మన జీవితంలో ఉన్న ఆ ముళ్ళు, நம்மை காயப்படுத்துகின்ற முள், మనల్ని గాయపరిచే ముళ్ళు, நம்மை வேதனைப்படுத்துகின்ற முள். మనల్ని వేదన పరిచే ముళ్ళు. அது என்ன முள் என்று முதலாவதாக நான் பார்க்கும்போது అది ఏం ముళ్ళు అని మొట్టమొదటిగా இது చూసినప్పుడు சபிக்கப்பட்ட முள். ఇది శపించబడిన ఒక ముళ్ళు. ஆதாம் ஏவாள் தேவனுக்கு கீழ்ப்படியாமினாலே ప్రభు ఆదాము అవ్వలు దేవుని దగ్గర లోబడిన உலகம் முழுதுமாக சாபத்திற்குள்ளாக கடந்து சென்றது. ప్రపంచమంతా కూడా శాపములోకి దిగిపోయింది. இந்த சாபம் தான் ఈ శాపమే இந்த பூமியிலே முள்ளையும் குறுக்கையும் உண்டு பண்ணினது. ఈ ముళ్ళు గచ్చ పొదలని అక్కడ ఉత్పత్తి చేసింది. இந்த முள்ளு எதை காட்டுகிறது? ఈ ముళ్ళు దేని చూపిస్తుంది? சாபத்தை நம்முடைய வாழ்க்கையிலே காட்டினது. మన జీవితంలో శాపాన్ని இப்ப இந்த చూపిస్తుంది. சாபத்தை எப்படி யாரால எடுத்து போட முடியும்? ఈ శాపాన్ని ఎవరి ద్వారా யாரால తీసేయగలరు? இந்த சாபத்தை துடைத்து போட முடியும்? ఎవరి ద్వారా ఈ శాపాన్ని తుడిచివేయగలరు? ஒரே ஒருத்தரால் தான் முடியும். ఒక్కరి ద్వారానే కలుగు. உபாகமம் దినవృత్తాంతములు 23ஆம் அதிகாரம் దినవృత్తాంతం 23వ అధ్యాయం 5ஆம் வசனம். 23వ అధ్యాయం 5వ వచనము. உபாகமம்
ద్వితీయోపదేశకాండం 23:5. 23:5. అయితే నీ దేవుడైన యెహోవా బిలాము మాట విననొల్లకుండెను. నీ దేవుడైన యెహోవా నిన్ను ప్రేమించిన గనుక నీ దేవుడైన యెహోవా నీ నిమిత్తం ఆ శాపమును ఆశీర్వాదముగా చేసెను. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். இங்க பார்க்கும்போது ఇక్కడ చూసినప్పుడు நம்மேல் அன்பு கூர்ந்து మనల్ని ప్రేమించి அங்க வாசிக்கிறோம், ఇక్కడ చదువుతున్నాం உன்மேல் அன்பு கூர்ந்து నన్ను ప్రేమించి உன் தேவனாகிய கர்த்தர் నా దేవుడైన యెహోవా உன்மேல் அன்பு கூர்ந்து నన్ను ప్రేమించి எத்தனை வாட்டி உன்மேல் உன்மேல் என்று வருகிறது பார்த்தீங்களா? ఎన్నో సార్లు నిన్ను ప్రేమించి ஏனென்றால் அவர் உன்னுடைய தேவன், ఎందుకంటే ఆయన నీ దేవుడు, இந்நாளே நம்முடைய தேவனா இருக்கிறார். ఇది మన దేవుడుగా நம்மேல் அன்பு கூர்ந்தார், మనల్ని ప్రేమించిన நம்மேல் அன்பு கூர்ந்தனாலே మనల్ని ప్రేమించిన நம்முடைய சாபத்தை మన శాపాన్నంతా அங்கே ஆசீர்வாதமாக மாற்றினார். ఆశీర్వాదంగా మార్చుతున్నాడు. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் గలాతీ పత్రిక 3ஆம் அதிகாரம் గలాతీ పత్రిక 3వ అధ్యాయం 13ஆம் வசனம். గలాతీ 3:13 వచనం. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். గలాతీ 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதுபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ఇక్కడ మనకి 14వ వచనంలో ఉంది, మ్రానున వేలాడిన ప్రతివాడు శాపగ్రస్తుడని వ్రాయబడి ఉన్నది. இங்க மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் அங்க சபிக்கப்பட்டவனாக காணப்படுகிறான். మ్రానున వేలాడదీయబడినది కూడా శాపగ్రస్తుడు. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்காக உனக்காகவும் ప్రభువైన యేసుక్రీస్తు వారు నీ కొరకై నా కొరకై உன்மேல் அன்பு கூர்ந்தபடினாலே నిన్ను నన్ను ప్రేమించిన அவர் உன் தேவனாய் இருப்பதினாலே నీ దేవుడు నా దేవుడు ఉన్నదాలా உன்னுடைய என்னுடைய அந்த சாபத்தின் முள்ளை నీ నా శాప ముళ్ళుని அங்கே சிலுவையிலே அந்த மரணத்திலே அவர் எல்லாவற்றையும் அழித்து போட்டார். అక్కడ శిలువ మరణం ద్వారా అన్నిటిని కూడా నాశనం చేశాడు. நம்முடைய சாபத்தின் முள் உடைக்கப்பட்டது. మన శాపపు ముళ్ళు అక్కడ విరగొట్టబడింది. இப்பொழுது நாம் விடுதலை பெற்று விட்டோம். మనం ఇప్పుడు స్వతంత్రులుగా అయిపోయాం. இப்பொழுது நாம் ஆராதிக்க ஆயத்தப்பட்டு வருகிறோம். మనం ఆరాధనకి సిద్ధపాటుగా వచ్చాం. சாத்தான் கொடுக்கின்ற இரண்டாவது முள் எப்படி இருக்கும்? సాతాను ఇచ్చే రెండో ముళ్ళు ఎట్లుంటదంటే மத்தேயு சுவிசேஷம் మత్తయి శుభవార్త 13ஆம் அதிகாரம் మత్తయి శుభవార్త 13వ అధ్యాయం 22ஆம் வசனம். మత్తయి శుభవార్త 10వ అధ్యాయం 20. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 13వ అధ్యాయం 22వ వచనం. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கணும்னா இருந்தும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். ముండ్ల పొదల్లో విత్తబడిన వాడు వాక్యము వినువాడే గాని ఐక్య విచారము ధనమోసమును ఆ వాక్యమును అణిచివేయును గనుక వాడు నిష్ఫలుడగును. இந்த இரண்டாவது முள்ளை பாருங்கள் நீங்கள். ఈ రెండో ముళ్ళను చూడండి. சாத்தான் எப்படி கொண்டு வருகிறான்? అపవాది ఏ విధంగా తీసుకొస్తున్నాడు? இந்த உலக கவலைகளை முதலாவதாக கொண்டு வருகிறவனாய் இருக்கிறான். ఈ లోక విచారమంతా ఐకిక విచారమంతా మనలో அது తీసుకొస్తున్నాడు. மாத்திரమல்லாமல் అంత మాత్రం కాదు, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தையும் கொண்டு வருகிறான். ఐశ్వర్యం యొక్క అక్కడ ఆ ఐశ్వర్య యొక్క ஐஸ்வர்யத்தின் மயக்கம் విచారణ తీసుకొస్తున్నాడు. இந்த உலகத்தை பார்க்கும்போது ఈ లోకాన్ని చూసినప్పుడు நாம் உலகத்திலே தான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். లోకంలో జీవిస్తున్నాం. உலக கவலைகள் அநேகம் நம்முடைய வாழ்க்கையில நேரிடும். ఈ లోకంలో అనేక చింతలు మనలో ఉన్నవి. அவங்க மத்தவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்னுடைய மகளுக்கு கல்யாணம் ஆகல, అయ్యో అక్కడ వివాహమైంది, నా కుమారులకు వివాహం அந்த பசங்களுக்கு நல்ல வேலை வந்தது, எனக்கு வேலை வரல, వాళ్ళకి మంచి ఉద్యోగం, నాకు ఉద్యోగం లేదు, அவங்களுக்கு நல்ல கர்ப்பத்தின் கனி தேவன் கொடுத்தா எனக்கு கொடுக்கல, వాళ్ళకి గర్భఫలం ఇచ్చాడు మాకు ఇవ్వలేదు, அவங்க రక్షిக்கப்பட்டாங்க நாங்க రక్షిக்கப்படல, రక్షించబడలేదు, அவங்களுக்கு பணம் இருக்கு எங்களுக்கு பணம் இல்ல, వాళ్ళకి ఐశ్వర్యం ఉంది నాకు ఐశ్వర్యం, அவன் అழகா இருக்கா நான் அழகா இல்ல, వాళ్ళు అందంగా ఉన్నారు నేను అందం లేదు, అనేక విధமான కవలகளை கொண்டு வந்து நம்ம நெருக்கி போடுவான். అనేక విచారంతో అపవాది మనల్ని అక్కడ ఐక్య విచారంతో నింపుతున్నాడు. இந்த முள்ளுகள் எல்லாம் உன்னை நெருக்கி விட்டது என்றால் உன்னுடைய வழியாகப்பட்டது பரலோகத்துக்கு போகாமல் நரகத்துக்கு நேராய் போய்விடும். ఈ ముళ్ళన్నీ కూడా మనల్ని అక్కడ ఒత్తిడి చేయటం వల్ల మనం పరలోకానికి వెళ్ళకుండా నరకానికి తీసుకుపోతున్నాం. முள்ளுள்ள வாழ்க்கை எவ்விதமாக இருக்கும் என்றால் ముళ్ళు కలిగిన జీవితం ఏ విధంగా வேதனை வலிகளோடனே ஒரு வாழ்க்கை இருக்கும். ఆడి జీవితం అంతా వేదన కష్టాలు దుఃఖాలతోనే இந்த ఉంటుంది. சாத்தானாகப்பட்ட மிகுந்த புத்திசாலி உள்ளவனாய் இருக்கிறான். అపవాది ఎంతో జ్ఞానవంతుడై நம்ம எவ்விதமாக நரகத்துக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்பது அவன் முக்கிய நோக்கம். ఏ విధంగా చేతులను నరకంలోకి మనం పడదోయాలని వాడి యొక్క ముఖ్య ఉద్దేశం. அதனால தான் நாம் வளராதபடி முள்ளுகள் வந்து நெருக்கி போடுகின்ற கவலைகளை கொண்டு வருவான். అందుకే ఆత్మీయంగా మనం ఎదగకుండా అనేక ముళ్ళనే చింతలు మన హృదయంలో இதுதான் கவலை என்கிற முள். ఇదే చింత అనే దుఃఖం. மூன்றாவதாக பார்க்கும்போது మూడవదిగా ஐஸ்வர்யத்தின் மயக்கம்.
ఐశ్వర్యం వల్ల వచ్చే మోసము. ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துல நாம் என்ன பண்ணுவோம்? ఇక్కడ ధన మోసం వల్ల ఏమవుతుందంటే நாம் தேவனை மறந்து போய் விடுவோம். దేవుణ్ణి మర్చిపోతుంటాం. பணம் இருக்கு, காரு, பங்களா, சொத்து, சுகம் எல்லாமே இருந்துச்சுன்னா ఈ లోకంలో డబ్బు, ఒక ఇల్లు, ఒక కారు, బంగ్లా అన్ని ఉన్నప్పుడు அவன் தேவனை தேடவே மாட்டான். ఇవన్నీ ఉన్న దేవుని వెతకనే அவனுக்கு లేడు. தேவன் எதுக்கு அதுக்கப்புறம்? అంత తర్వాత దేవుడు అవసరం లేదు. ஆனா தேவன் சொல்லுகிறாரு, అయితే దేవుడు చెప్తున్నాడు இதுதான் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ఇదే ఐశ్వర్యం యొక్క మోసం, ధన మోసం. வேதத்துல ஒரு நபர் என்ன செய்தா தெரியுமா? పరిశుద్ధ గ్రంథంలో ఒక మనిషి ఏం చేశాడంటే அவருடைய தானியம் ஆகப்பட்டு நன்றாய் விளைந்தது. ఆ సంవత్సరం తన ధాన్యం అంతా మంచిగా పండింది. அந்த தானியத்தை வைக்கிறதுக்கு அவருக்கு இடமே இல்ல. ఆ ధాన్యం కొట్లలో నింపుకోవడానికి స్థలం లేకుండా அந்த పండగశాலை ఇడిத்து పుదిదా కట్టలను ஒரு ఆలోచన. ఆ యొక్క ధాన్యాలు నింపే కొట్లుని పెద్దవి చేయాలని ఆశపడ్డాడు. ரொம்ப வாஞ்சிக்கிட்டான். ఎంతో ఆశపడ్డాడు. தன்னுடைய ஆத்மா கிட்ட அவன் சொல்றான், తన ఆత్మతో చెప్పుకున్నాడు, ஓ என் ஆத்மாவே, నా ఆత్మ நீ நல்லா புசித்து, నువ్వు బాగా భుజించి, நீ కుడిத்து, నువ్వు బాగా త్రాగి, நீ அநேக வருஷங்களுக்கு சுகமாயிரு, నువ్వు అనేక సంవత్సరాలకి ఆనందంగా ఉండు. அப்ப தன்னுடைய ஆத்மா கிட்ட சொல்லுகின்ற காரியங்கள் என்ன? తన ఆత్మతో చెప్పుకున్న அவனுடைய కార్యాలు ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினாலே அவன் இந்த உலகத்திற்குள்ளாக இந்த பாவ கட்டுகளுக்குள்ளாக மாண்டு போய் விடுகிறான். ఐశ్వర్యం యొక్క ఆ మహిమ వల్ల, ఆ మోసం వల్ల పాప కట్లలో చిక్కుబడిపోతున్నాడు. மூன்றாவதாக பார்க்கும்போது இந்த உலகத்திலே உனக்கு கொண்டு வரது ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்கின்ற முள். మూడో ముళ్ళు ఏంటంటే ఐశ్వర్యం యొక్క ఆ ముళ్ళు అనేది మూడో ముళ్ళు. இந்த கவலையில் இருந்தும், ఈ చింతలో నుండి, இந்த முள்ளுகளில் இருந்தும் நாம் விடுவிக்கப்பட வேண்டுமானால் ఈ ముళ్ళుల్లో నుండి మనం அது విడిపించబడాలి. தேவனுடைய கிருபையினால் மாத்திரமே ஆகும். దేవుని మహా కృప వల్లనే வேற జరుగుతుంది. யாராலையும் இந்த முள்ளை எடுத்து போட முடியாது. ఎవరి ద్వారా ఈ ముళ్ళు நாம் తీసివేయలేరు. சரீரத்தில் அநேக விதமான காயத்துடனே காணப்பட்டிருக்கலாம், శరీరంలో అనేక గాయాలతో அநேக నింపబడి ఉండొచ్చు, துக்கத்துடனே காணப்பட்டிருக்கலாம், అనేక దుఃఖాలు ఉండొచ్చు, அநேக விதமான நிபந்தனைகளுடனே காணப்பட்டிருக்கலாம். అనేక ఇబ్బందుల్లో ఉండొచ్చు. ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், అయితే దేవుడు చెప్తున్నాడు, மகனே மகளே, ఆ కుమారుల நீ కుమార్తె, முள்ளுள்ள அனுபவத்தை ஜீவித்துக் கொண்டிருக்கிறாய். నీ జీవితంలో ముళ్ళు కలిగిన అనుభవంలో ఉన్నావు. உன்னுடைய முள்ளை எடுப்பதற்காக தான் நான் வந்திருக்கேன். నీ ముళ్ళు విరగదీయడం, உன்னுடைய வாழ்க்கையில சாபம் என்கிற முள் இருந்திருக்கலாம், నీ జీవితంలో శాపం అనే ముళ్ళు கவலை ఉండొచ్చు, என்கிற முள் இருந்திருக்கலாம், అక్కడ చింత అనే ముళ్ళు ఉండొచ్చు, இல்ல ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்ற முள் இருந்திருக்கலாம். లేకపోతే ధన మోహంతో నీ இந்த நாளில நான் உன்னை எடுத்து போட்டிருக்கேன் அந்த முள்ளுகள் எல்லாத்தையும். ఈ దినమంతా ముళ్ళన్ని కూడా நீ తీసివేయాలి. ஆவியோடு உண்மையோடு சத்தியத்தோடு ஆராதிக்க வேண்டும். నువ్వు ఆత్మతో సత్యముతో ప్రభువును இதே ఆరాధించు. தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. ఇదే మన ప్రభు యొక్క ఇష్టం. எரேமியா ఇర్మియా గ్రంథం 12ஆம் அதிகாரம் ఇర్మియా గ్రంథం 12వ అధ్యాయం 13ஆம் வசனம். 13వ వచనం. எரேமியா 12 ఇర్మియా గ్రంథం 12వ అధ్యాయం 13ஆம் வசனம். 13వ వచనం. புல்லுகளை அறுப்பார்கள், பிரயாசப்படுவார்கள், உங்களுக்கு வரும் பலனை குறித்து வெட்கப்படுங்கள். జనులు గోధుమలు చల్లి ముండ్ల పంట కోయుదురు, వారు అలసట పడుచున్నారు కానీ ప్రయోజనం లేకపోయాను. యెహోవా కోపాగ్ని వలన కోతకు పంట లేక మీరు ముళ్ళు 4 ముళ్ళు. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ఇశ్రాయేలు జనాంగం ఏం చేశారంటే அவங்க அதிகாலையில எழுந்து పెందల కడనే లేచి தன்னுடைய கையில கோதுமை மணிகளை எடுத்துக்கொண்டு వాళ్ళ చేతులతో గోధుమ గింజలు తీసుకొని நிலத்தை தரிசி பார்த்து అక్కడ ఆ భూమి పంటను చూసి இந்த கோதுமை மணி எடுத்து கொண்டு போய் போடுவார்கள். అక్కడ గోధుమలు చల్లుతారు. అక్కడ அந்த கோதுமை மணி நிலத்துல போட்ட உடனே ఆ గోధుమలు చల్లటం అక్కడ భూమిలో చల్లిన அந்த తర్వాత கோதுமை மணி நிலத்திலே செத்து போய்விடும். అక్కడ ఆ గోధుమ అక్కడ భూమిలో అక్కడ చనిపోతుంది. மரித்த பிற்பாடு అక్కడ చనిపోయిన அந்த తర్వాత கோதுமை மண்ணில இருந்து ஒரு சிறிய ஒரு இலை, ఇలైన మొలక పుట్టుతుంది. அந்த இலையாகப்பட்டது ఆ మొలక புல்லாக வளரும். అక్కడ గడ్డిగా పెరుగుతుంది. அந்த இவ்விதமாக அவர்கள் அறுவடை எவ்விதமாக செய்வார்கள் என்றால் వాళ్ళు కోతలు ఏ విధంగా కోస్తారంటే 3 இருந்து 4 மாதம் மட்டுமாக இந்த கோதுமை அறுவடையை அவர்கள் செய்வார்கள். 3 నుంచి 4 మాసాల్లో ఈ యొక్క పంటను కోయి கோதுமை மணியை போடுவாங்க, గోధుమ గింజలు వేస్తారు. கோதுமை மணி செத்து போகும், ఆ గోధుమ గింజ అక్కడ చనిపోతుంది. அங்க கோதுமை மணில புல்லு முளைக்கும், దాంట్లో ఉండే ఒక నూతన அது గడ్డి நல்லா వస్తుంది. வளரும், అది బాగా పెరుగుతుంది. அதுக்கப்புறம் நல்லா காஞ்சி போயிடும். ఆ తర్వాత ఎండుతుంది. சரி, అక్కడ గోధుమ గింజలన్నీ చెట్లన్నీ వంగి ఉంటాయి. அப்ப அந்த தோட்டக்காரன் போய் అప్పుడు ఆ యొక్క కాపరి పోయి அந்த கோதுமை மணி ஐத்தி பாப்பாரு. ఆ గోధుమ గింజల్ని ఒత్తి చూస్తాడు. ஐத்தி பார்க்கும்போது அது நல்ல திடமா இருந்ததானால் అది బాగా గట్టిగా ఉంటే அது அறுவடைக்கு தயாராகி விட்டது என்று அர்த்தம். అది కోతకి సిద్ధంగా ఉందని உடனே అర్థం. அந்த கோதுமை மணி எல்லாம் அறுத்து అంటే నా గోధుమ గింజలన్నీ அங்கே சாலையில கொண்டு போய் விடுவார்கள். ఆ కొట్లకు తీసుకెళ్తారు. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ఇశ్రాయేలు జనం ఏం చేస్తారు? அதிகாலையில சீக்கிரமாக போய் செல்கிறார்கள். పెందల కడినే వెళ్తున్నారు. கோதுமை மணி நல்லா வளர்ந்து விட்டது, గోధుమ గింజలు బాగా పంట పండినాయి. அதனுடைய வயிற்றுனால கோதுமை மணி எல்லாம் சாய்ந்து காணப்படுகிறது. ఆ గోధుమ గింజలు ఎక్కువ పడటం వల్ల ఆ కొయ్యి అన్ని కూడా వంగిపోయి
అయిపోయి ఉన్నవి. 4 மாசமா இரவும் பகலுமாக கஷ்டப்பட்டார். 4 మాసాలు రాత్రి మొగులు దాని కొరకు కష్టపడ్డాడు. எவ்வளவோ பிரயாசப்பட்டார். ఎంతో ప్రయాసపడ్డాడు. இப்ப காலங்கத்துல போய் அறுக்கும்போது వెంటనే ఉదయాన్నే వెళ్ళి దాన్ని కొయ్యాలని వెళ్ళినప్పుడు கோதுமைக்கு பதிலாக முள்ளுகள் அங்கே இருந்தது. అక్కడ గోధుమలకు బదులుగా అక్కడ గురుగులు మొలిచినవి. கோதுமை விதைத்தார்கள், గోధుమలకు వాళ్ళు చల్లారు, முள்ளுகளை அறுப்பார்கள். అయితే అక్కడ ముళ్ళ పొదలు అక్కడ ఏర్పడి. பிரியமானவனே, சகோதரனே, சகோதரியே, సహోదర సహోదరులు, இந்த 4வது முள்ளுடைய ரகசியத்தை நன்றாய் பாருங்கள். ఈ 4వ ముళ్ళు రహస్యం చూడండి. இது வருத்தத்தின் முள்ளு. ఇక్కడ చింతతో కూడిన ముళ్ళు. இந்த வருத்தத்தினாலே ఈ చింత ద్వారా மனுஷன் எவ்வளவோ துக்கத்தோடு காணப்படுகிறான். మానవుడు ఎంతో దుఃఖంతో ఉంటాడు. ஆண்டவர் சொல்றாரு, ప్రభు చెప్తున్నాడు, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ప్రయాసపడి భారం మోయించిన వారు நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், రండి, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். నేను మీకు విశ్రాంతి కలుగు தேவன் చేస్తాను. நம்முடைய ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் தந்தார். దేవుడు మన జీవితానికి విశ్రాంతి కలుగు చేశాడు. தேவன் நம்ம ரட்சித்தது மாத்திரமல்ல, దేవుడు మనం రక్షించటం మాత్రమే நாம் కాదు, கோதுமை விளைக்கும் போது முள்ளுகளை தேவன் இந்த நாளிலே நம்முடைய கனியை 30, 60, 100 60, 100 ఫలింపజేశాడు. அது மாத்திரமல்லாமல் అంత మాత్రం కాకుండా உன்னையும் என்னையும் அவருடைய பிள்ளையாக சேர்த்துக் கொண்டார். నన్ను కూడా ఆయన స్వకీయ సాంపత్యంగా அப்பா మార్చుకున్నాడు. பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். అబ్బా, తండ్రి అనే పుత్ర స్వాస్థ్యం మనకి ఇచ్చాడు. நிறைவான பழத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். పరిపూర్ణమైన పంటను మనకు ప్రభు అనుగ్రహించాడు. இனிமேல நாம கோதுமை விதைத்தா கோதுமை தான் அறுப்போம். మనం ఇక మీట గోధుమ వేసిన గోధుమని మనం కోస్తాం. நாம முள்ள அறுக்க மாட்டோம். మన జీవితంలో ముళ్ళు కోయం మనం. ఆరవదిగా మార్కు எழுதின சுவிசேஷம் మార్కు శుభవార్త 15ஆம் அதிகாரம், మార్కు శుభవార్త 15వ అధ్యాయం 17, 18, 19 அனைவரும் சேர்ந்தே வாசிக்கலாம். 17, 18, 19 అందరూ కూడా చదువుకుందాం. మార్కు எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், మార్కు శుభవార్త 15వ అధ్యాయం 17, 18, 19 அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். 17, 18, 19 అందరూ కలిసి చదువుకుందాం. சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி, அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படிட்டு அவரை வணங்கினார்கள். இங்க நாம் வாசிக்கின்ற இந்த ஒரு முள்ளாகப்பட்டது చూడండి పిల్లలు, ఇక్కడ మనం చూసుకునే ముళ్ళు చూడండి. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே உண்டான முள். ఆ ప్రభువైన యేసు క్రీస్తుకే ఉన్న ముళ్ళు. இந்த முள்ளு எல்லாமே யார் என்று பார்த்தோமானால், ఈ ముళ్ళు ఎవరని చూస్తే இந்த முள்ளுகள் எல்லாமே நாம தான். ఈ ముళ్ళన్నీ కూడా మనమే. நம்முடைய சாபத்தின் முள், మన శాపము ద్వారా వచ్చిన ముళ్ళు, நம்முடைய కవలైகளின் முள், మన చింత ద్వారా వచ్చే ముళ్ళు, நம்முடைய ஐஸ்வரியத்தின் மயக்கத்தினுடைய முள், మన ఐశ్వర్య ధన సంపదలు ఉండే நாம் கோதுமை அங்கே கோதுமையை நட்டு அங்க வருத்தத்தின் முள்ளை அங்க அனுபவித்து வந்தோம். అక్కడ ఒకప్పుడు అయితే గోధుమలు చల్లి అక్కడ ముళ్ళ పొదను కోస్తూ వచ్చాం. இங்க பார்க்கும்போது ఇక్కడ చూసినప్పుడు இந்த எல்லா விதமான முட்களை தேவன் எடுத்து போடுவதற்கு అన్ని ముళ్ళు ప్రభు తీసివేయట నిమిత్తమై உலகத்தோருடைய எல்லா பாவங்களையும் அவர் தலையில் மேல் போட்டுக் கொண்டார். లోక పాపమంతా కూడా ఆయన మీద మోపుకున్నాడు. அவங்க அந்த ரோம சேனாதிபதிகள் என்ன செய்தார்கள் என்றால், రోమా సైన్యాధిపతులు ఏం చేశారంటే முள் செடியை வெட்டி ముళ్ళను కోసి அந்த முள்ளியை ஒரு கிரீடமாக பின்னி ఆ ముళ్ళన్ని చేరి రకరకాల அவருடைய தலையின் மேல் வைத்தார்கள். ఆయన తల మీద పెట్టారు. இப்ப தலையின் மேல் வைத்தால் తల మీద పెడితే அவர் எருசலேமிலிருந்து கொல்கத்தா மலை வரைக்கும் செல்ல வேண்டும். అక్కడ యెరూషలేము నుండి ఆ గొల్గొతా కొండకి వెళ్తున్నాడు. தலை மேல முள்முடி நீங்க வைத்து அது கீழே விந்துரும். తల మీద ముళ్ళ కిరీటం పెడితే కింద పడిపోద్ది. ஏன்னா அதுக்கு சரியான பிடிப்பு இருக்காது. ఆ సరైన పట్టు ఉండదు కాబట్టి. இப்ப அது சரியான பிடிப்புல உட்காரணும் இல்லையா? అక్కడ బాగా తలలో కూర్చోవాలి కదా. இந்த ஒரே ஒரு சுவிசேஷத்துல மட்டும் தான் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. ఈ సువార్తలో ఈ విధంగా రాయబడి ఉంది. ஒரு கோலை எடுத்தாங்க, ఒక కోలు ఒక அவருடைய சிரசின் மேல் வைக்கப்பட்ட அந்த முள் கிரீடத்துல ఆ శిరస్సు పైన పెట్టిన ముళ్ళని சிரசு மேல அவருடைய முள் கிரீடத்தாண்ட அடித்தாங்க. ఆ ముళ్ళ కిరీటం మీద కొట్టారు. அந்த முள் கிரீடத்தால் அடிக்கும் போது ఆ ముళ్ళ కిరీటం పైన அந்த కొట్టినప్పుడు முள்ளுகள் எல்லாம் அவருடைய நரத்திலே அங்க குட்டப்பட்டு விட்டது. ముళ్ళని కూడా ఆ తలలో గుచ్చబడినవి. உன்னுடைய என்னுடைய அக்கிரம சிந்தைகளுக்காக నా అక్రమ తలంపుల కొరకు அவருடைய நரகத்திலே சென்று பாதிக்கப்பட்டது. ఆయన తలలో ఉండ అంత బాధించబడింది. அவருடைய சிரசில் இருக்கிற ரத்தம் எல்லாமே வடிந்தது. ఆ శిరస్సులో ఉండ అంత రక్తమంతా அவரை కాచి பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபம் இல்லாம இருந்தது. ఆయనకి సొగసైన స్వరూపం లేనివాడుగా ఉన్నాడు. இப்பேற்பட்ட நம்முடைய தேவன் ఇలాంటి మన దేవుడు உலகத்தாருடைய எல்லா பாவங்களையும் தன் மீது போட்டுக் கொண்டார். ఈ లోక పాపములన్నీ కూడా ఆయన మీద మోసుకున్నాడు. இனிமேல் நமக்கு சபிக்கின்ற முள்ளுகளை எடுத்து போட்டார். ఇక మేట శాప ముళ్ళు మన లేదు లేదు கவலை முள்ளை எடுத்து
போட்டார். ఆ చింతనే ముళ్ళు తీసివేశాడు. ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தின் முள்ளை எடுத்து போட்டார். ఐశ్వర్యం యొక్క గర్వాన్ని తీసివేశాడు. வருத்தத்தின் முள்ளை எடுத்து போட்டார். ఆ చింతనే ముళ్ళుని తీసివేశాడు. எல்லாவற்றையும் அவர் தலை மீது போட்டுக்கொண்டார். అన్ని కూడా ఆయన తల మీద వేసుకున్నాడు. ஏனென்றால் ఎందుకంటే அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்டவள், ఆయన స్వరూపంలో మనం அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்டவன். ఆయన స్వరూపంలో మనం பிரியமானவனே, பிரியமான சகோதரனே, சகோதரியே, సహోదర సహోదరులారా, தேவன் உண்மையில் வைத்த அன்பு மிகப்பெரிய அன்பு. దేవుడు నీ పట్ల ఉంచిన ప్రేమ ఎంతో గొప్ప. தேவாங்க நீங்கள் பார்த்திருப்பீங்களோ இல்லை என்று தெரியாது. దేవాంగ దేవాంగ అదొక జంతువునా? అది దేవాంగ అనే దాన్ని చూసిరా లేదో, அது பார்க்கும் போதே மிகவும் அசிங்கமாக, பார்க்கும் போது விரும்பப்படத்தக்க ரூபம் இருக்கும். அதுக்கு దానికి చూడటానికి అక్కడ స్వరూపం, అది ఇష్టపడే ఒక స్వరూపమే లేదు. ஆனால் அதனுடைய பிள்ளையை அது ஈண்டெடுக்கும் போது, అయితే అది బిడ్డను కనేటప్పుడు அந்த பிள்ளையை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிந்து போகாது. ఆ బిడ్డను వదిలిపెట్టి ఒక్క నిమిషం కూడా அந்த பிள்ளையை பிடித்து முத்தம் கொடுக்கும். ఆ బిడ్డని ఎంతో ముద్దించుకుంటుంది. அந்த பிள்ளையை அரவணைக்கும். ఆ బిడ్డని కౌగులించుకుంటుంది. அந்த பிள்ளை எங்க சென்றாலும் அது கூடவே செல்லும். అది బిడ్డ ఎక్కడికి పోతే అక్కడికి వెళ్తుంది. அதே போலதான் தேவன் நம்முடைய பரமபிதா தகப்பனுடைய அன்பு பெரிய அன்பா இருக்கிறது. అందువల్ల అదే మాదిరి మన తండ్రి యొక్క ప్రేమ మహాప్రేమగా ఉన్నది. இந்த உலகத்துல எல்லாரும் உன்னை வெறுத்து இருக்கலாம். అందరూ కూడా నిన్ను ఒకవేళ లోకంలో எல்லாரும் இந்த உலகத்துல உன்னை துரிகரகப்பட்டிருக்கலாம். అందరి వాళ్ళ నువ్వు இந்த உலகத்துல நீ புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். నువ్వు త్రోసిపెట్టిన వాళ్ళు. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் உன்னுடைய தகப்பன் நித்திய தகப்பனா இருக்கிறார். అయితే ప్రభు బిడ్డలకి నిత్యమైన తండ్రిగా ఉన్నాడు. நீ எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும், నువ్వు ఎలాంటి స్థితిలో எப்பேற்பட்ட பாவ தண்டனையில இருந்தாலும், పాప శిక్షలో எவ்வளவு அசிங்கமா இருந்தாலும், నువ్వు ఎంతో ఘోరంగా ఉన్నప్పుడు, யாருக்கும் உன்னை பிடிக்காம போனாலும், ఎవరికి నీకు ఇష్టం ஆண்டவர் లేకపోతే உன்கிட்ட வந்து ప్రభు నీ దగ్గరికి உன்னை அரவணைத்து నిన్ను அவருடைய కౌగులించుకొని மார்போடு சேர்த்துக்கொண்டு ఆయన రొమ్ము మీద அவருடைய பிள்ளையாக மாற்றுவதற்கு விரும்புகிறார். ఆయన బిడ్డగా మార్చడానికి நாம என்ன செய்யலாம்? మనం ఏం చేయాలి? இப்பேற்பட்ட தேவனுக்கு நாம என்ன செய்யலாம்? ఇలాంటి దేవుడికి మనం ఏం அவருடைய చేయాలి? சிரசுல முற்கிரீடம் வைக்கப்பட்டது மாத்திரமல்ல, ఆయన శిరస్సులో ముళ్ళ కిరీటం పెట్టడం కాదు, முற்கிரீடம் வைக்கப்பட்டு அடிக்கப்பட்டு இருக்கு. అక్కడ ముళ్ళ కిరీటము కొట్టబడింది. அவருடைய சிரசுல முழுவதும் முட்கள் எல்லாம் அங்கே பதிஞ்சு போயிருக்கிறது. అక్కడ తలలో ముళ్ళ కిరీటము అక్కడ పెట్టబడింది. அங்க முத்தும் அவருடைய தலை முழுவதும் ரத்தத்தினாலே வடிக்கிறது. ఆయన తలంతా కూడా రక్తంతో నింపబడింది. இப்ப அந்த ரத்தத்தை பார்த்து, ఆ రక్తాన్ని చూసి, அந்த முற்றிட பார்த்து ఆ ముళ్ళ కిరీటం చూసి நாம் என்ன செய்யலாம்? మనం ఏం చేయాలి? முற்கிரீடம் சூட்டி பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். முற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன். பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். அன்பான சகோதரனே, சகோதரியே, ప్రియా సహోదర సహోదరులారా, நம்முடைய சாபத்தின் முள் எடுத்தார், మన శాప ముళ్ళు கவலையின் తీసివేసి, முள் எடுத்தார், చింత ముళ్ళు తీసివేసి, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தின் முள் எடுத்தார், ఐశ్వర్యం యొక్క ముళ్ళును తీసివేసి, நாம கோதுமை விளைத்தோம் முள்ளுகளை அறுத்து இந்த வருத்தத்தின் முள்ளை எடுத்தார். అక్కడ గోధుమలకు బదులుగా అక్కడ చింతనే ముళ్ళును తీసివేసాడు. எல்லா ముళ్ళుகளையும் எடுத்து అన్ని ముళ్ళు కూడా அவர் மேல் తీసివేసి, போட்டுக்கொண்ட நம்முடைய தேவனை ఆయన తల మీద ఉంచుకున్న మన ஆவியோடும் உண்மையோடும் சத்தியத்தோடும் ஆராதிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ఆత్మతో సత్యంతో ఆరాధించడానికి ప్రభు మనకి సాయం చేయనుగాక. ஆமென். సత్యరాజ్ వచ్చి మన ఆరాధన నడుపుతారు. வார்த்தையின் அடிப்படையில் ஆராதிக்கலாம். முதலாவது யூத் சர்ச்சில் வசிக்கிறார். என் அதிகமாய் நேசிக்கும் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, உம்முடைய உயர்த்தில் இந்த நாளில், உம்முடைய நாளில் தகப்பனே விதமாய் சபையாய் கூடி வந்து தகப்பனே உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள என்னையும் எங்களையும் நீர் தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, உலக தோட்டத்துக்கு முன்பாகவே தகப்பனே எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் தகப்பனே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே ராஜாவே, எங்களுடைய வாழ்க்கையில தகப்பனே அநேக முட்களை குறித்து நீர் பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கவலை என்ற முள் தகப்பனே ராஜாவே, எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே தகப்பனே எங்களை உம்மிடத்திலிருந்து தகப்பனே வேறுபடுத்தின முள்ளாய் தகப்பனே அநேக காரியங்களை தகப்பனே நாங்கள் கவலைப்பட்டு தகப்பனே மறந்தவர்களாய் நாங்கள் ஜீவித்தோம் தகப்பனே. ராஜாவே, பாவம் என்ற முள் தகப்பனே எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே
ராஜாவே தகப்பனே எங்களை உம்முடைய தகப்பனே அன்பிலிருந்து எங்களை பிரித்து தகப்பனே ராஜாவே நரகத்துக்கு நேராக எங்களை நடத்தின அநேக முட்கள் தகப்பனே நீர் தகப்பனே சென்றதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா விதமான முட்களையும் தகப்பனே நீர் உமது சிரசிலை போட்டுக் கொண்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எனக்காக தகப்பனே அந்த சிலுவையில நீர் பட்ட வேதனைகளுக்காக தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே ராஜாவே உம்முடைய சிரசில குத்தப்பட்ட அந்த முள் தகப்பனே இன்றைய தினத்துல தகப்பனே எனக்கு தகப்பனே கொடுத்த பெரிதான விடுதலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இவ்வளோ பெரிதான அன்பை என் மீது நீர் காட்ட நான் எம்மாத்திரம் தகப்பனே ஒருபோதும் இதுக்கு தகுதி இல்லாதவன். ஆனாலும் தகப்பனே ராஜாவே உம்முடைய இரக்கத்தின் நிமித்தமாக உம்முடைய அன்பின் நிமித்தமாக தகப்பனே ராஜாவே உம்முடைய ரட்சிப்பை சுதந்திரத்துக் கொள்ள எனக்கு நீர் பாராட்டின வெளியேற பெற்ற தகப்பனே உமது அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன். இவ்வளோ பெரிய தேவனை என்னுடைய தேவனாய் நான் கொண்டிருக்க தகப்பனே எனக்கு நீர் பாராட்டின உமது இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே ராஜாவே என்னுடைய காயங்களை கட்டத்தக்கதாக தகப்பனே நீர் காயப்பட்டீரே அதற்காக நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே ராஜாவே எனக்கு தகப்பனே பொற்கிரீடம் தரத்தக்கதாக முற்கிரீடத்தை தகப்பனே நீர் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே உமக்கு என்னத்தை இடா செலுத்த முடியும் தகப்பனே வெறுங்கையனாய் தகப்பனே ராஜாவே நீர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் தகப்பனே ராஜாவே என்னத்தை இடா செலுத்த முடியும் தகப்பனே. சபை மத்தியில என்னோட ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்தினாக நீ ஒருவரே வாழ்கிற ரட்சகான வாழ்த்தி துதிகன மகிமைக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்துல இந்த ஆராதனை எடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். இந்த பெரிதான பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. ஏசப்பா நன்றி ஏசப்பா. கர்த்தாவே நானும் கர்த்தாவே ஒரு நாளிலே கர்த்தாவே எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு ஏசப்பா செருப்பு விடுற இடத்துல இருந்த என்னை கர்த்தாவே சபிக்கப்பட்ட ஏசப்பா சபிக்கப்பட்ட என்னை கூட கர்த்தாவே ஏசப்பா உன் கண்களால கண்டு கர்த்தாவே ஏற்ற நேரத்தில் ஏசப்பா எனக்கு என்ன ஏசப்பா உமக்காக உபயோகப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ஏசப்பா ராஜா இந்த ஏசப்பா இந்த உலகத்துக்கு கர்த்தாவே எனக்காக வந்தீங்களே கர்த்தாவே ஏசப்பா கர்த்தாவே நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. ஏசப்பா ஆண்டவரே பாவங்கள்னாலும் ஏசப்பா சாபங்கள்னாலும் ஏசப்பா இருந்த முள்ளுகளால ஏசப்பா நெருக்கப்பட்டிருந்த என்னை கூட கர்த்தாவே நீ தேர்ந்தெடுத்ததுக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. நானும் கர்த்தாவே ஏசப்பா உலக பிரகாரமான ஏசப்பா முள்ளுகளினாலும் கர்த்தாவே ஐஸ்வர்யத்தினால ஏசப்பா முள்ளுகளினாலும் ஏசப்பா என் வாழ்க்கை ஏசப்பா நிறைந்திருந்த போது கூட கர்த்தாவே ஏசப்பா ஆண்டவரே உன் வார்த்தை ஏசப்பா எனக்கு என் வார்த்தை ஏசப்பா எனக்கு எட்டாமல் ஏசப்பா என் முள்ளுகள் என்னை நெருக்கும் போது கூட கர்த்தாவே என் பாவமான முள்ளுகள் ஏசப்பா என்னை நெருக்கி கொண்டிருக்கும் நேரத்தில் கூட கர்த்தாவே ஏசப்பா நீர் எனக்காக செவி கொடுத்து தெய்வமா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. ஆம் கர்த்தாவே ராஜா ஏசப்பா நீர் என்னை நினைக்க கர்த்தாவே ஏசப்பா நீர் எனக்காக ஏசப்பா உண்மை மாற்றுறதுக்காக ஏசப்பா நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. ஏசப்பா நீர் என் மேல வைத்து அன்பு ஏசப்பா இவ்வளவு பெரிதா இருக்கு ஏசப்பா. எனக்காக ராஜா ஏசப்பா என் முழுகள் ஏசப்பா என்னோட சாபங்கள் ஏசப்பா என்னோட அக்கிரமங்களினாலான முள் கிரீடத்தை கர்த்தாவே உம் சிரசில் மேல் ஏந்தி கர்த்தாவே ஏசப்பா ஆண்டவரே உம் சிரசில் இருக்க எல்லா சொட்டு ரத்தத்தையும் கர்த்தாவே எனக்காக கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. ஏசப்பா ஆம் கர்த்தாவே ஏசப்பா நீர் எனக்காக ஏசப்பா பார்க்கத்தக்க ரூபம் இல்லாதவராக மாற்றில கர்த்தாவே உம் அழகையும் ஏசப்பா உம் ஐஸ்வர்யத்தையும் எனக்காக கொடுத்து கர்த்தாவே நீர் வெறுமையா நீரே ராஜா ஏசப்பா நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. ஆண்டவரே நீர் என்ன நினைக்க கர்த்தாவே ஏசப்பா நீர் எனக்காக வரதுக்கு ஏசப்பா நான் தகுதியே இல்லாதவே ஏசப்பா ஏசப்பா ஒரு துளி தகுதி கூட என்னை கர்த்தாவே ஏசப்பா தேர்ந்தெடுத்ததுக்காக நன்றி செலுத்துறேன் ராஜா. இப்பேற்பட்ட அன்புக்கு கர்த்தாவே நான் என்னத்தை ராஜா இடா செலுத்த முடியும் ஏசப்பா. ஏசப்பா ஏசப்பா நீர் கொடுத்த இலவசமான ரட்சிப்பின் பாத்திரத்தை கர்த்தாவே கையில் ஏந்தியவளாக ஏசப்பா நீர் வாழ்க நீர் ஒரு மாத்திரமே சதா காலமும் வாழ்க என்று என் அற்பமான துதி ஆராதனை ஏசப்பா ஸ்தோத்திரங்களையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தாவே சப்பான் பாஷம் சோதனை என்றும் என்றும் மாற கர்த்தாவே சப்பான சோதரிக்கே அவனிங்கன் ராஜா தகப்பனே சப்பா இந்த தகப்பனே நீ தாசனை கொண்டு நீ பேசின வார்த்தைக்காக கூட நன்றி செலுத்துங்க தகப்பனே. ஆம் ராஜா இசப்பா நீர் எவ்வளவு பெரிய தேவனுமா இருக்கிற தகப்பனே ஆசப்பா ஒரு நாளிலே தகப்பனே சப்பா நான் உதவா
வெச்சாடியை போல தகப்பனே இருந்தேன் தகப்பனே. ஆம் ராஜா ஏசப்பா, அந்த அழுக்கையினாலும் தகப்பனே ஏசப்பா, அந்த தூசிகளில் இருந்து போட்டதுக்காக கூட நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் தகப்பனே ஏசப்பா, பாவங்களாலும் அக்கிரமங்களாலும் தகப்பனே ஏசப்பா, ஒரு செத்த நாயை போல நான் காணப்பட்டேன் தகப்பனே ஏசப்பா. அது போல தகப்பனே ஏசப்பா, நீர் எவ்வளோ பெரிய தேவனுமா இருக்கிறீர் தகப்பனே. என்னோட வாழ்வில் தகப்பனே ஏசப்பா, நீர் காணப்பட்டதுமாக இருக்கிறேன் தகப்பனே ஏசப்பா. நான் ஏசப்பா, முல்லை போல நான் இருப்பேன் ஏசப்பா. ஐஸ்வர்ய தகப்பனே ஏசப்பா, நான் முள்ளிலே காணப்பட்ட தகப்பனே ஏசப்பா, என் மேல் ஏசப்பா நீர் எவ்வளவு பெரிய அன்புகளை தகப்பனே ஏசப்பா எனக்காக கொண்டதுக்காக கூட நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் தகப்பனே ஏசப்பா, நீர் எனக்காக மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டு ஏசப்பா 3 நாள் உயிரோடு இந்த தேவனுமா இருக்கிற தகப்பனே. நீர் எனக்காக தகப்பனே ஏசப்பா பார்க்க ஏசப்பா, அது போல உம்முடைய முகத்தை தகப்பனே ஏசப்பா பார்க்கத்தக்க ரூபம் இல்லாத தகப்பனே ஏசப்பா ஆம் தகப்பனே ஏசப்பா, கூட நான் என்னுடைய தகப்பனே ஏசப்பா எல்லாரும் நீர் எடுத்து போட்டி தகப்பனே ஏசப்பா, அதற்காக கூட நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் தகப்பனே ஏசப்பா, நான் அப்பா பிதாவே என்று கூப்பிடுற புத்திர சுவாகத்தை கூட நீர் எனக்கு கொடுத்ததுக்காக கூட நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆம் ராஜா ஏசப்பா, நீர் என் வாழ்வில் செய்த நன்மைகள் ஏராளம் தாராளமாக இருக்கிற தகப்பனே. ஆம் ராஜா ஏசப்பா, என்னுடைய பலவீனத்திலே கூட தகப்பனே ஏசப்பா, உம்முடைய பலன் எனக்கு போதும் ஏசப்பா. உம்முடைய கிருபைகளை நீர் எனக்காக தந்ததுக்காக கூட நன்றி செலுத்துகிறேன் ராஜா. தகப்பனே ஏசப்பா, இத்தனை நன்மை செய்த தேவனுக்கு தகப்பனே, நான் ஒன்று செய்யக்கூடாத மகளுமா இருக்கிறேன் தகப்பனே. உங்க பசுத்தவான்களோடு சேர்ந்து தகப்பனே ஏசப்பா, உங்களுடைய ஆழத்தை நீ துதிக்க நீர் பாக்கியத்தை கொடுத்ததுக்காக கூட நன்றி செலுத்துகிறேன் ராஜா. என் ரட்சிப்பின் பாத்திரத்தை விடுத்து பிடித்தவளாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் சின்ன ஆராதனை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. Amen. ஆமென். Merciful God, gracious, loving Heavenly Father, King of Kings, Lord of Lords, never failing, wonder working, Almighty God, I thank and praise you, Lord, for this Lord's Day that was started in my life. And I thank thee, Lord, for the opportunity that was given unto me to worship thee in the midst of your children. O Lord, I thank thee for bringing before me about the thorns, O Lord. O Lord, because of my sin, I bore, Lord, the thorn of curse within me. But you, O Lord, loved me, and Lord, you turned my curse into blessing. And for that, O Lord, you had to make a great sacrifice, O Lord. Cursed is a man that hangeth upon a tree, and Lord, you, O Lord, bore that cross, and you hung there upon the tree for me. And through that, O Lord, you took my sin upon yourself, and you turned my curse into blessing, O Lord, out of your love for me. I thank and praise you, O Lord God, for that. And not only that, O Lord, but even then there were a lot of thorns in my life. Lord, the thorns of the worries of this world, and Lord, the thorns of the deceitfulness of riches, and Lord, the sadness, the thorn of sadness I had within me. But, O Lord, you, O Lord, who loved me, O Lord, you were willing to wear the crown of thorns upon yourself. O Lord, all of these thorns of mine, because of my sin, O Lord, they were put upon thee as a crown of thorns upon your head. And Lord, you shed your precious blood for me. And Lord, you, O Lord, turned all my curse into blessing for me. O Lord, I thank and praise you, O Lord, for you have made me new in thee. And I thank and praise you, O Lord, for the great salvation and the hope of eternal life that was granted unto me through your great sacrifice upon that cross. O Lord, I worship you for your love toward me. O Lord, though I had nothing good in me, you loved me, O Lord, because O Lord, you made me, and Lord, you wanted me, and you chose me. I thank and praise you, O Lord, for this eternal love with which you have loved me. O Lord, I confess that I am not worthy of the least of the mercies that you have shown unto me. I praise you and I worship you, O Lord, for all the great things you have done for me, and for removing all the thorns from my life and giving me your grace. Give you all glory, honor, and praise, and offer these few words of praise, thanksgiving, and worship in the highly exalted name of my Lord and my Savior, Lord Jesus Christ. Amen. எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற பரலோபிதாவே, நேற்று இன்று மாறுதவரே, துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று நாமங்களை கொண்டவரப்பா. ஆமாப்பா, இந்த காலை விடன் துதிக்க ஆராதிக்க ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்ததுக்காக நினைச்சுகிறேனப்பா. ஆமாப்பா,
இந்நாள் வரை என்னை கண்ணின் மணி போல காத்து கொண்டதுக்காக நடிச்சுகிறேன் அப்பா. ஆமாப்பா, கடந்த மாதங்கள் முழுவதும் என்னொரு கண்ணின் மணி போல காத்து கொண்டதுக்காக நடிச்சுகிறேன் அப்பா. ஆமாப்பா, இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் வாரத்தில் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டதுக்காக நடிச்சுகிறேன் அப்பா. ஆமாப்பா, நாளும் மக்கள் நாளும் மறுத்து இருந்த என்னை உம்முடைய பிள்ளையாக என்னை சேர்த்து கொண்டு வந்திருப்பதுக்காக ஸ்தீரனப்பா. ஆமாப்பா, வெறுமையான பாத்திரமாயிருந்த என்னை நீர் என்னை வெறுக்காமல் என் மகளே என்று என்னை தேர்ந்து கொண்டு வந்திருப்பதுக்காக ஸ்தீரனப்பா. ஆமாப்பா, ஒன்றுக்கு உதவாத இருந்த என்னை நீர் என்னை தள்ளிவிடாமல் நித்தமும் உம்முடைய போஜனத்தில் புசுகும்படியாக நீ தெரிந்து கொண்டு வந்திருப்பதுக்காக ஸ்தீரன். ஆமாப்பா, ஞானமில்லாத இருந்த என்னை உம்முடைய கிருபையின் மூலமாக தெளிந்த புத்தியை எனக்கு கொடுத்து உம்முடைய ஆலயத்தில் ஆராதிக்கும்படியாக என்னை தெரிந்து கொண்டு வந்திருப்பா. அதுக்காக நிறுத்துகிறேன். எவ்வளவு பெரிய தேவனா இருக்கிறதப்பா. ஆமாப்பா, பாவமான மரணத்தில் மறித்து கிடந்த என்னை கிருபையின் மூலமாக என்னுடைய சரீரத்திலும் என்னுடைய இருதயத்திலும் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உமக்கென்று ஜீவிக்கபடியாக நூதனமான சரீரத்தை எனக்கு கொடுத்து வந்திருப்பா. அதுக்காக நிறுத்துகிறேனப்பா. ஆமாப்பா, சபிக்கப்பட்ட முள்ளாயிருந்த என்னை சாபமாயிருந்த என்னை ஆமாப்பா என்னை வெறுக்காமல் ஆசீர்வாதங்களாலும் ஐஸ்வர்யங்களாலும் என்னை நிறைந்த உம்முடைய மகளாய் என்னை சேர்த்து கொண்டு வந்திருப்பா. அதுக்காக செய்கிறேன். ஆமாப்பா, கவலையை நிறைந்த முள்ளாயிருந்த என்னை என்னுடைய கவல்கள் எல்லாம் எடுத்து போட்டு அற்புதங்கள் காணும்படியாக என்னை தெரிந்து கொண்டு வந்திருப்பா. அதுக்காக நிறுத்துகிறேன். ஆமாப்பா, உலக ரீதியாயிருந்த என்னை உம்முடைய வார்த்தையின் மூலமாக என்னோடு கூட பேசி கொண்டு வந்திருப்பா. அதுக்காக நிறுத்துகிறேன். ஆமாப்பா, வருத்தத்தின் முள்ளாயிருந்த என்னை உம்முடைய அளவில்லா அன்பு கூர்ந்து எனக்காக வந்திருப்பா. அதுக்காக நிறுத்துகிறேன். ஆமாப்பா, எனக்காக அந்த கல்வாரி சிலுவையில மறுத்து அடக்க பண்ணப்பட்டு 3ஆம் நாள் வீடோடு எந்திரப்பா. அதுக்காக நிறுத்துகிறேன். இத்தனை தேவனுக்கு என் லட்சப்பின் பாத்திரத்தை எந்தவளாய் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆராதிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். தக்கதாக உண்மை ஆராதிக்கத்தக்கதாக தகப்பனே, எனக்கு தகப்பனே என் பட்சத்துல நீ பாராட்டின பெரிதான கிருபை இருக்குக்காக உமக்கு நன்றி தகப்பனே. தகப்பனே, உங்களுடைய சிங்காசனத்தில் புறப்பட்டு வந்த தகப்பனே, ஒரு ஜீவனுள்ள வார்த்தைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. தகப்பனே, என்னோட வாழ்க்கை கூட தகப்பனே முற்கள்னால தகப்பனே யாரும் தகப்பனே விரும்பாத நிலைமையில தகப்பனே ஒதுக்கப்பட்ட நிலைமையில நான் காணப்பட்டிருந்தேன் தகப்பனே. கவலை என்னும் முள், பாவம் என்னும் முள்ள தகப்பனே சிக்கி கொண்டவளா இருந்த போது தகப்பனே உன்னோட அன்பு தகப்பனே என் பட்சத்துல நீ தேடி வந்ததுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. தகப்பனே, என்னோட பாவங்களை தகப்பனே என்னோட தலை மேல இருக்க சாபத்தை தகப்பனே நீக்கத்தக்கதாக தகப்பனே சிலுவை மரத்தை நீ தேர்ந்தெடுத்து தகப்பனே உமக்கு நன்றி தகப்பனே. எனக்காக தகப்பனே என்னோட கவலை என்னும் தகப்பனே முள் தகப்பனே, என்னோட பாவம் என்னும் முல்லை தகப்பனே அனைத்தும் தகப்பனே உன்னோட சிரசின் மேல நீர் ஏற்றி கொண்டிரே தகப்பனே எனக்கு தகப்பனே நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்கு தகப்பனே எனக்கு தகப்பனே கிரீடத்தை கொடுக்கும்படியாக தகப்பனே நீரை தகப்பனே அந்த சிலுவையை நீர் தேர்ந்தெடுத்து தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. உங்களோட அன்புக்கும் உன் இறக்கத்துக்கும் தகப்பனே உன் தயவுக்கும் தகப்பனே ஒருபோதும் பாத்திரமில்லாத என்னை தகப்பனே நீர் கண்ட விதம், நீர் தேர்ந்தெடுத்த விதம் தகப்பனே, நீர் என்னை நேசித்த விதம் தகப்பனே எனக்கு அற்புதமா எனக்கு ஆச்சரியமா இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. என்னோட வாழ்க்கையில தகப்பனே செய்த ஒரு தகப்பனே நன்மைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. என்னோட சாபத்தை நீ நீக்கி போட்டதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. என்னை செழிப்பாய் தகப்பனே நீ மட்டுமாய் வைத்ததுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. என்னோட தகப்பனே கவலை, என்னோட தகப்பனே பாவத்தை எல்லாமே தகப்பனே நீக்கி போட்டதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. உங்களோட தலைமுகளால் தகப்பனே எனக்கு சுகத்தை நீர் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. சிலுவையில செய்த தகப்பனே உம் அன்பை தகப்பனே நீர் வெளிப்படுத்தின அன்பை தகப்பனே நாளை நினைவு கூர்ந்து தகப்பனே உன்னோட தகப்பனே காயங்களை மொத்தம் செய்தவளாய் தகப்பனே நீர் எனக்கு இலவசமாய் கொடுத்த ரட்சிப்பின் பாத்திரத்தை சபை மத்தியில தகப்பனே தூக்கி பிடித்தவளாய் ராஜா நீர் வாழ்க, நீர் ஒருவரே சதா காலம் வாழ்க என்று வாழ்த்தி என் துதி கன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே இருக்கிறேன் தகப்பனே. ஆமென். పాదాలకు వందనాలు స్తుతులు స్తోత్రాలు చెల్లించుకుంటున్నాను స్వామి. మీ పాదాలకు స్తోత్రమయ్యా. ఈ పరిశుద్ధ దినం నేను 2వ మాసం మొదటి పరిశుద్ధ దినంలో ప్రభువా
నేను కూడా నా తండ్రి పరిశుద్ధ సమాజంలో చేరి ఆరాధించుకోవడానికి ప్రభా నాకు మీరు ఇచ్చినటువంటి ఈ భాగ్యాన్ని బట్టి స్తోత్రం నాయన. మీ పాదాలకు వందనాలు స్తోత్రాలు చెల్లించుకుంటున్నాను తండ్రి. దయగలిగిన స్వామి, ఈ ఉదయకాలం ప్రభా మీ దాసుని ద్వారా నాయన నా గమనంలోనికి తీసుకొని వచ్చిన లేఖన భాగాలను బట్టి స్తోత్రం నా తండ్రి. దయగలిగిన స్వామి, అమూల్యమైన మీ జీవం కలిగిన మాటలతో నన్ను మీరు హెచ్చరించిన విధానాన్ని బట్టి మీకు వందనాలు స్తుతులు స్తోత్రాలు చెల్లించుకుంటున్నాను ప్రభువా. మీ పాదాలకు స్తోత్రం నాయన. ఆ సేనాని దయ్యములు బట్టిన మనిషి స్థితిలో, అలాంటి సంఖ్యలలో బంధించబడిన స్థితిలో నేనున్నప్పుడు నా తండ్రి, ఆ రాతి బాణల వల్లే నిరుపయోగమైన స్థితిలో నేనున్నప్పుడు నా నాయన, నా తండ్రి మెఫీబోషెత్తు వలె నా తండ్రి దయనీయమైన స్థితిలో నేనున్నప్పుడు నా తండ్రి, దయగలిగిన స్వామి నన్ను ప్రేమించి నా ప్రభువా నా తండ్రి నన్ను హత్తుకుని నన్ను కౌగిలించుకొని నా తండ్రి నాయన నా సహ్యమంతటిని కడిగివేసి నా పవిత్రత అంతటిని పోగొట్టి నా తండ్రి నన్ను మీ బిడ్డగా చేసుకున్నటువంటి మీ మహాకృపను బట్టి ప్రభువా మిమ్మల్ని స్తోత్రించుకుంటున్నాను, ఆరాధించుకుంటున్నాను, మహిమపరుచుకుంటున్నాను స్వామి. మీ పాదాలకు స్తోత్రమయ్యా, వందనాలు నా స్వామి. నాలో అనేక ముళ్ళు ఉన్నప్పటికీ ప్రభువా నా తండ్రి నాయన, ఐహిక విచారము, ధన మోసములు ప్రభువా నా తండ్రి, లోకవాంఛలు ప్రభువా నా తండ్రి, వ్యాధి బాధలు, ముళ్ళన్నిటినీ నా తండ్రి నా కొరకు ప్రభువా మీరు నాయన ఆ ముళ్ళ కిరీటంగా తల మీద ధరించి నా తండ్రి ప్రభువా మీరెంత బాధించబడినా నా నాయన నా నిమిత్తం నా తండ్రి నోరు మెదపకుండా నా దోష శిక్షణ అనుభవించి నన్ను మరణంలో నుండి జీవంలోనికి దాటించిన నా తండ్రి, మీ పరిశుద్ధ పాదాలకు వందనాలు స్తుతులు స్తోత్రాలు చెల్లించుకుంటున్నాను నాయన. ఆ పవిత్రాన్ని, ఆ సహ్యాన్ని, ఆ పరిశుద్ధతను ప్రభువా పనికిరాని దాన్ని నాయన నీ వైపు కన్నులెత్తి చూడడానికి తండ్రి ఏ అర్హత లేని నన్ను నా ప్రభువా మీ బిడ్డగా చేసుకొని మీ పేరు నాకు పెట్టి నన్ను ఘనపరిచిన తండ్రి మీకు స్తోత్రం 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 ప్రభువా. మీ పరిశుద్ధ పాదాలకు వందనాలు స్తోత్రాలు. ఈ క్షణం వరకు నాయన నన్ను మీ కంటికి రెప్పలాగా కాపాడుతున్న మీ మహాకృపను బట్టి, మీ ప్రేమను బట్టి, మీ దయను బట్టి ప్రభువా నాకు ఇచ్చిన ఈ మహాభాగ్యమైనటువంటి రక్షణను బట్టి ప్రభువా మీ పాదాలు స్తోత్రించుకొని నా చిన్న స్తుతి ఆరాధన నా యేసయ్య పరిశుద్ధ பாதாளுக்கு சமர்ப்பிச்சுకుంటున్నాను తండ్రి, ஆமென். என்ன நல்ல தேவனே, கொடுத்த அருமையான காலை வேலைக்காக நட்சத்திரேன் இம்மற்றும் சுமல ஜீவன் தந்து கர்த்தாவே, நானும் கூட கர்த்தாவே பரிசுத்தமான நாளிலே ஓய்வு நாளிலே தொழுது கொள்ளவும் வாழ்த்தும் வணங்கும் கொடுத்த மகப்பெரிய தேவதை நட்சத்திரேன். நானும் கர்த்தாவே ஒரு நாளிலே மோபேசத்தை போல கர்த்தாவே முடவனாயும் பாவத்திலே கர்த்தாவை கண்டு கொள்ளாத நிலையில், ஒதுக்கப்பட்ட நிலையில், வனாந்தரத்திலே கர்த்தாவை ஜீவியம் இருந்தது. கர்த்தாவே நீர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். கர்த்தாவே என்னை உம்முடைய பந்தியாக கர்த்தாவே ராஜாவும் ஆசிரியர்களுமான கர்த்தாவும் பந்தில் பங்கு பெற கர்த்தாவே என்னையும் நீர் ஏற்றுக்கொண்ட மகாபெரிய தேவதை நான் செலுத்துகிறேன். நம்மளுடைய கர்த்தாவே உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னை கர்த்தாவே உலகத்தில் உள்ள முட்கள், கர்த்தாவே கவலையின் முட்கள், ஐஸ்வர்யத்தின் முட்கள், இப்படி அநேகமான முட்கள் கர்த்தாவே என்னை நெருக்கப்படாதபடிக்கு, நறுக்கத்திற்கு கர்த்தாவே என்னை கொண்டு போகாதபடிக்கு கர்த்தாவே நீர் உலகத்திற்கு கர்த்தாவே வானத்திலிருந்து இறங்கி வந்து கர்த்தாவே அந்த முள்ளையெல்லாம் எடுத்து உமர் தலையிலே கர்த்தாவே வைத்து கொண்டு எனக்கு ரட்சிப்பை உண்டாக்கின அந்த மகாபெரிய தேவதை நான் செலுத்துகிறேன். நீர் செய்த நன்மைகள் ஏராளம். கர்த்தாவே நீர் வருகிற நாள் ஒன்று உண்டு கர்த்தாவே, அப்பொழுது கர்த்தாவே நானும் உம்மோடு கூட வருவேன், உம்மோடு நித்திய காலமாய் அரசாளுவேன் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு கொடுத்து என்னை ராஜாவும் ஆசீர்வாதமாக மாற்றின மகாபெரிய தேவதை நான் செலுத்தி இந்த தூய் ஸ்தோத்திரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நின்னேசிக்கிற ஜீவனுள்ள தகப்பனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா இந்த நாளிலே தகப்பனே பரிசுத்தவான்களோடு சேர்ந்து தகப்பனே பாவியா இருந்தே தகப்பனே ஒரு நாளிலே நானும் கூட வெறுமையான பாத்திரத்தை போலவும் தகப்பனே ஒன்றுக்கும் உதவாத கற்சாடிகளை போல இருந்த என்னை தகப்பனே பிதாவே நீர் எவ்வளவாய் மேன்மையாய் பயன்படுத்தி வந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. பிதாவே அது மாற்றமில்லாமல் அழுக்கிலிருந்தும் தகப்பனே தூசிலிருந்தும் தகப்பனே என்னை தகப்பனே எடுத்து சுத்தப்படுத்தி தகப்பனே உம்முடைய ஆலயத்திலே உண்மை ஆராதிக்கும்படியாக தகப்பனே எனக்கு கொடுத்த அந்த பாக்கியத்திற்காகவும் தகப்பனே சிலாக்கியத்திற்காகவும் நன்றி செலுத்திக் கொண்டு பிதாவே நீர் தாமே வாழ்க ரட்சகா வாழ்க என வாழ்த்து உங்களுக்கு ஒருவருக்கே இந்த ஆரணை எடுக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ఆమేన్. మహాపరిశుద్ధుడు మా ప్రియ పరలోక తండ్రి యేసుక్రీస్తు ప్రభుల వారి నమ్మకమైన ప్రశస్తమైన నామంలో నీ రక్తం చేత విమోచింపబడినటువంటి ప్రియ బిడ్డలతో కలిసి మేము ఆరాధించడానికి ప్రభు నాకు ఇచ్చినటువంటి యొక్క అవకాశం కొరకు మీకు వందనాలు చెల్లిస్తున్నాను. అవును తండ్రి, నేను కూడా నా జన్మమును బట్టి, నా యొక్క క్రియలను బట్టి, నా స్వభావాన్ని బట్టి పాపాత్ముని ప్రభా పాపముల చేత అపరాధముల చేత చచ్చినటువంటి వాడిని, సేన అనేటువంటి దయ్యములు పట్టినటువంటి వ్యక్తి వల్లే మరణ భయము చేత కేకలు వేస్తున్నటువంటి వాడిని
తండ్రి ప్రభా నిర్జీవమైనటువంటి క్రియలతో నశించిపోతున్నటువంటి వాడిని. మెహబూషత్ వల్లే తండ్రి మరణానికి నేను పాత్రుని ప్రభా, దైవోగ్రత స్వభావ సిద్ధముగా నేను దైవోగ్రతకి పాత్రుని ప్రభా,